ओम श्री कृष्णाय परमात्मने नमः। स एवायं मया तेद्य योगः प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति ரகசியம் ஹேததுத்தமம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 4வது அத்தியாயத்தை தாமாகவே தொடங்கினார். என்ன சொன்னார்? இந்த யோகத்தை முதல்ல நான் சூரிய பகவானுக்கு உபதேசித்தேன். சூரியன் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாகுக்கு சொன்னார். இந்த விஷயத்தை ராஜ ரிஷிகள்லாம் அறிந்திருந்தார்கள். ஆனா காலப்போக்கில் இதனை கடைப்பிடிப்பவர்கள் குறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். பகவான் படைப்பின் துவக்கத்தில் சூரியனுக்கு எதை உபதேசித்தாரோ அதே விஷயத்தை தான் இப்பொழுது அர்ஜுனனுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, அந்த வேத விஷயம் எந்த ஒரு உபதேசமானது செய்யப்படுகிறதோ அது மாறல. சூரியனுக்கு சொன்ன அதே விஷயத்தை தான் இப்ப நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஏன் சொல்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான காரணம் சொல்றார். மே பக்தஹாசி, நீ என்னுடைய பக்தனாக இருக்கிறாய். சகா, ஃப்ரெண்டாவும் இருக்க, பக்தனாவும் இருக்க. ஏன்னா அர்ஜுனன் பகவானிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கான். பகவான் பேர்ல அவனுக்கு நல்ல ஸ்ரத்தா பக்தி இருக்கிறது. அதனால பக்தன் அப்படிங்கிற முறையிலும் நண்பன் என்ற முறையிலும் எந்த ஒரு புராதனகன முற்காலங்கள்ல சக ஏவ யோக என்ன ஒரு யோகமானது உபதேசிக்கப்பட்டதோ அதுதான் அத்ய இன்று மயா தே புரோக்தக என்னால் உனக்கு உபதேசிக்கப்படுகிறது. அது எப்படிப்பட்ட யோகம் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு அடைமொழி கொடுக்கிறார். ஏதது ரகசியம் உத்தமம். ரகசியம் அப்படின்னா என்ன? மறை. நமக்குலாம் தெரியும் ரகசியம்னா சீக்ரெட். ஏன் இந்த ஆத்ம வித்தியை ரகசியம் அப்படின்னு சொல்றோம்னா, இது நம்மை பற்றிய விஷயம். நம்மை பற்றிய விஷயமாக இருந்தாலும் நமக்கு நேரடியாக தெரியாத விஷயம். குருமுகமாக சாஸ்திரங்களின் வாயிலாக தெரிந்து கொள்ளாமல் நமக்கே நம்மளை பத்தி உண்மையிலே நம்ம யாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு தானே இருக்கு. வேதங்களுக்கு ஒரு அழகான பெயர் என்னதுன்னா மறை. மறைனா மறைப்பொருள். அவ்வளவு எளிதா நம்மளால அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆக இது இந்த ஆத்ம வித்தியை மிக சுலபமான விஷயமா இருந்தா கூட நமக்கு இது நம்மால் அறிந்து கொள்ளப்படாததாக இருக்கிறது. யாராவது சொல்லி கொடுத்தாதான் நமக்கு புரிகிறது. அதனால ரகசியம். இன்னொன்று என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் எது பின்னாடியோ போயிட்டு இருக்காங்க. இது புலனின்ப நோக்கம் உடையவர்களுக்கு இது என்னைக்கும் ரகசியமா தான் இருக்கும். அவர்களால புரிந்து கொள்ள முடியாததாகத்தான் இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும் இல்லையா, அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. புறநோக்கு உடையவர்களுக்கு இந்த ஆத்ம ஞானம், கடவுளை பற்றிய விஷயம்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கவே கஷ்டமா இருக்கும். அதனால அவங்களுக்கு அது மறைதான். எப்பயும் யாருக்கெல்லாம் நல்ல சம்ஸ்கிருதமான மனம், அந்தகரணம் இருக்கிறதோ, யார் பக்குவப்பட்ட தூய்மையான மனம் படைத்தவர்களோ, யார் அகநோக்கு உடையவர்களோ அவர்களுக்கு இது புரிந்து கொள்வதற்கு ஈஸி. அதுதான் ரகசியம், உத்தமம் ரகசியம், மேலான ரகசியம். வாழ்க்கையில இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இல்லையா? எதையோ பத்தி தெரிஞ்சுக்கிறோமே, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த யோகம் அப்படின்னு பகவான் பொதுவாக இந்த சாஸ்திர உபதேச விஷயத்தெல்லாம் சேர்த்து யோகம்ங்கிற ஒரு சொல்லால குறிக்கிறார். அதே யோகம்தான் முன்பு சூரிய பகவானுக்கு உபதேசிக்கப்பட்ட அதே விஷயம்தான் இப்பொழுது என்னால் உனக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றார். ஏன் சொல்றாருங்கிறதுக்கு காரணம் என்ன? அர்ஜுனன் பகவானுடைய பக்தன், நண்பன், பகவானிடத்தில் மிகுந்த பேரன்பும் ஸ்ரத்தா பக்தியும் கொண்டவன் என்பதால் சொல்கிறார். இது எப்படிப்பட்ட விஷயம்? ரகசியமானது, உத்தமமானது, மிகச்சிறந்த வித்தை. எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அதை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு உபனிஷத்துல சொல்லப்படும் இல்லையா? ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாகும். அப்படிப்பட்ட உன்னதமான ஆத்ம வித்யை. ஆனால் இது ரகசியம் போன்று இருக்கிறது. ஒரு அத்தியாயமே பின்னாடி வரும். ராஜவித்யா ராஜகுஹ்யம். குஹ்யம்னா என்ன? சீக்ரெட்னு அர்த்தம். ரகசியமான விஷயம். ஏன் ரகசியம்னா, இது பொதுவா சாதாரணமா பார்த்தா நமக்கு தெரியல. நான் அப்படின்னா நான் அந்த உடம்பு இல்ல மனசு உயிர் ஏதோ நினைச்சுக்கிறோம். உண்மையிலே நான் யார்? பகவான் எவ்வளவு அழகாக 2வது அத்தியாயத்துல நாம தூய உணர்வு தத்துவம் அப்படிங்கிறத விளங்க வைத்தார். அந்த விஷயம் ஆத்ம தத்துவம், ஆத்ம வித்யா. இந்த விஷயம் மிக ரகசியமாக இருக்கிறது. குருநாதரும் சாஸ்திரங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்தால் தான் விளங்கும். அது மட்டுமல்ல, நம் மனதிற்கும் ஒரு பக்குவம் இருக்க வேண்டும். பக்குவப்பட்டவர்களுக்கே இந்த உண்மை விளங்கும் என்பதால் இது ரகசியம், உத்தமம் ரகசியம் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத் சத்.
சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.